அன்பிற்குரிய தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். 2025ஆம் ஆண்டை முடித்து 2026ஆம் ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கின்றோம். புதிய ஆண்டு எவ்வாறு இருக்குமோ என்கின்ற ஆசை நமக்கு இருக்கும். புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ என்கின்ற அச்சம் நமக்கு இருக்கும். ஆசைக்கும் அச்சத்திற்கும் கடவுளுடைய வார்த்தை தான் நமக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். புதிய ஆண்டிலே 4 குறிப்புகளை நாம் தாங்கி சுமந்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 37, திருப்பாடல்கள் 37ஆம் அத்தியாயத்திலே 3, 4, 5, 7ஆம் வாக்கியங்களை மையமாக வைத்து 4 எளிய குறிப்புகளை நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். புதிய ஆண்டிலே ஆண்டவரை நம்பு, நலமானதை செய். Trust in God and do good. இந்த ஆண்டவரை நம்பு என்பது ஒரு ஆன்மீக அழைப்பாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நாசியிலே சுவாசமுள்ள மனிதர்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தரை நம்புகிறவன் மேன்மை அடைவான் என்பதை நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். ஆண்டவரை நம்புகின்ற பொழுது நாம் எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், கைவிடப்படாத ஒரு நிலையிலும், அவர் நம்மை விட்டு விலகாத ஒரு நிலையிலும் நாம் இருக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நம்பிக்கை மிக மிக அவசியம். மனிதர்களை நம்புகின்ற நாம் கடவுளை சில நேரங்களிலே மறந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவரை நம்பி வாழுகின்ற பொழுது நாம் நிலையான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. சில பேர் சொல்லுவார்கள், நான் ஆண்டவரை நம்புகிறேன் என்று சொல்லி நன்மையானதை செய்ய தவறி விடுவோம். ஒரு ஆன்மீக முழுமை என்று சொன்னால் ஆண்டவரையும் நம்ப வேண்டும், நலமானதையும் செய்ய வேண்டும், நன்மையானதை பேச வேண்டும், நலமானதை சிந்திக்க வேண்டும், நலமானதை செய்ய வேண்டும். நம் இருதயத்தின் சிந்தனைகள் எண்ணங்களாக மாறி, எண்ணங்கள் வார்த்தைகளாக மாறி, வார்த்தைகள் செயலாக்கங்களாக மாறும். எனவே நலமானதை நாம் இருதயத்தில் யோசிக்கின்ற பொழுது நலமான செயல்பாட்டிலே அது நிறைவடையும். புதிய ஆண்டிலே ஆண்டவரை நம்புங்கள், நலமானதை மட்டுமே செய்யுங்கள். இரண்டாவதாக 4வது வசனம், ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள். மகிழ்ச்சி என்பது நன்மையை மட்டும் பெற்றுக்கொண்டு அல்லேலூயா சொல்லுவது அல்ல. தீமைகள், சுகவீனங்கள், பலவீனங்கள், வியாகுலங்கள், வலிகள் இவற்றையும் பெற்றுக்கொண்டு யோபை போல நன்றியறிதலான உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நன்றி படைக்கின்ற விசுவாசிகளாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Rejoice in the Lord always, and again I say rejoice என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மகிழ்ச்சியாயிருங்கள். இந்த கடிதத்தை அவர் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகின்றார். சிறைச்சாலையிலிருந்து ஒருவர் மகிழ்ச்சியை குறித்து எப்படி எழுத முடியும்? ஆனால் பவுலடிகளார் எழுதுகின்றார். அவர் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? மகிழ்ச்சி என்பது எப்பொழுதுமே ஒரு தகவாக, பண்பாக, மாண்பாக, மதிப்பீடாக இருக்க வேண்டும். புதிய ஆண்டிலே ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள்ளுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவருக்கென்று செய்யுங்கள். எதை பேசினாலும் ஆண்டவருக்கென்று பேசுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியோடு இந்த 2026 வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இறைவேண்டலாக இருக்கிறது. மூன்றாவதாக
5வது வசனம், உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. நிறைய வழிகள் இருக்கிறது. ஆனால் எந்த வழியில் செல்ல வேண்டும், என்னுடைய இலக்கு என்ன, நான் ஏன் அந்த வழியிலே நடக்க வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்கின்ற சில காரியங்களை நிதானித்துதான் நாம் செல்ல முடியும். இங்கு ஆண்டவரிடம் உன் வழியை ஒப்படைத்து விடு. ஒரு காரியத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது, புதிய ஆண்டிலே சில தீர்மானங்களை எடுக்கின்ற பொழுது, புதிய ஆண்டிலே சில முடிவுகளை எடுக்கின்ற பொழுது நீங்கள் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள். ஆண்டவரே, இந்த தீர்மானத்தை நான் எடுக்கப் போகிறேன், இந்த முடிவை நான் எடுக்கவிருக்கிறேன். ஆனால் முதல் உம்முடைய சித்தம் என்னவோ அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய திட்டம் என்னவோ அதன்படி நான் செயல்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுகின்ற பொழுது அது நன்மை பயக்கும். Commit your way unto the Lord. இது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த புதிய ஆண்டுக்குள் நாம் காலடி எடுத்து வைத்து இந்த 3வது தகவாகிய என் வழிகள் அல்ல உம்முடைய வழி, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம், என் திட்டம் அல்ல உம்முடைய திட்டம் என்று ஆண்டவரிடத்திலே முழுமையாக நாம் ஒப்படைக்கின்ற பொழுது ஆண்டவர் அனைத்தையும் நமக்கு நல்வழிப்படுத்துவார் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. 4வதாக 7ஆம் வசனம், ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு. காத்திருத்தல் என்பது நமக்கு சற்று வெறுப்பை கொடுக்கக்கூடிய ஒன்று. பேருந்துக்காக காத்திருப்போம், ரயிலுக்காக காத்திருப்போம், விமானத்திற்காக 3 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ காத்திருப்போம். ஆனால் ஆண்டவருக்கு முன் அமைதியுடன் காத்திருத்தல் என்பது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. எப்படி காத்திருக்க முடியும்? இந்த புதிய ஆண்டிலே, ஆண்டவரே, நான் தனிப்பட்ட ஜெபத்திலே தரித்திருப்பேன், ஆண்டவரே, அனுதினமும் நான் வேதத்தை படிப்பேன், ஆண்டவரே, என் குடும்பத்திலே குடும்ப ஜெபத்தை நாங்கள் நடத்துவோம். இப்படி ஆண்டவருக்காக காத்திருந்து நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்கள் வாழ்விலே நீங்கள் கண்டு கொள்ள வேண்டும். எனவே இந்த புதிய ஆண்டிலே இந்த ஆன்மீக ஒழுக்கங்களை குடும்பமாக நாங்கள் கடைபிடிப்போம் என்று நீங்கள் தீர்மானித்து நிதானித்து முடிவெடுத்து இந்த புதிய ஆண்டை நீங்கள் துவங்கும்படி அன்போடு அழைக்கிறேன். எனவே ட்ரஸ்ட் இன் த லார்ட் அண்ட் டூ குட். ஆண்டவரை நம்பு, நலமானதை செய். ரிஜாய்ஸ் இன் த லார்ட். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள். கமிட் யுவர் வேஸ் அன்டு த லார்ட். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. வெயிட் அப்பான் த லார்ட். ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு. இந்த 4 குறிப்பீடுகளையும் நீங்கள் மனதிலே நிறுத்தி ஜனவரி 1 தேதி முதற்கொண்டு புத்தாண்டை நீங்கள் அனுசரியுங்கள். சகலவிதமான இறையாசிகளையும் ஆண்டவர் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, பேராய குடும்பத்திற்கே கொடுப்பார் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்புகின்றேன். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பேராய விசுவாச உறவுகள் அனைவருக்கும் பேராய குடும்பத்தின் சார்பாக புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இறையாசி உங்களோடு இருப்பதாக.